Hello students, today நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கேட்ஸ். ஓகே, லாஜிக்கல் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து 11th 12th வந்து லாஜிக்கல் கேட்ஸ் அப்படின்றத வந்து படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். ஓகே, அதே கான்செப்ட் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கம்ப்யூட்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பேசிக்ஸ் லாஜிக்கல் கேட்ஸ். ஓகே, என்னென்ன கேட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் அப்படின்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருப்போம், நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் வேல்யூஸையும் கொடுக்கக்கூடிய அவுட்புட் வேல்யூஸும் இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணியிருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூத் டேபிள் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இட்ஸ் அ வேல்யூ. ஓகே, கிவன் வேல்யூஸ் கால்ட் அஸ் ஏ ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பற்றி பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஆஃப் கம்பைனிங் கேட்ஸ். ஓகே, கேட்ஸ் இண்டிவிஜுவலும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கம்பைன் என்னென்ன கேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு கேட். ஓகே, இந்த டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் இங்கே வந்து ரீகால் பண்ணுறேன். ஜஸ்ட் அண்டு கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகே, ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஒரு வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும், அவுட்புட்டாக இருக்கும். ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டு கேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அண்டு கேட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன்புட் ஹாவ் டு பி ட்ரூ. ஓகே, கொடுக்கக்கூடிய ஏ பி ரெண்டு வேல்யூமே ஒன்றுன்னு இருந்தால் மட்டும் வரக்கூடிய அவுட்புட் என்னவா இருக்கும், ஒன்று அப்படின்னு இருக்கும். மற்றபடி ஃபார் த அவுட்புட் ஆஃப் த கேட் இஸ் பி ஹை இன் ஆல் அதர் கேசஸ் இன் த இன்புட் இஸ் ஃபால். ஓகே, ஏபி அப்படின்ற ஒரு ரெண்டு இன்புட்டை கொடுக்குறோம். அந்த ஏபின்ற இன்புட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ரெண்டு இன்புட்டையும் ஒன்றுன்னு இருக்கும்போது தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஒன்றுன்ற ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, ஏ டாட் பி. ஓகே, அண்டு கேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு கேட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் வித் டயக்ராம் அண்ட் இந்த ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ட்ரூத் டேபிளை கிளியராக பார்த்துக்கோங்க. 0 கூட 0 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0. ஓகே, ஒரு 1 அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர் கேட். ஓகே, ஆர் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் இதுக்கு முன்னாடி பார்த்த அண்டு கேட்டோட ஆப்போசிட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் அங்கே வந்து மல்டிபிகேஷன், இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆர் கேட் ஏ அல்லது ஏ ப்ளஸ் பி. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டுக்கான சிம்பிள் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து டயக்ராம்ஸ் வந்து பாருங்க, ரெண்டு இன்புட்டை கொடுக்குறேன், வரக்கூடிய அவுட்புட் வந்து சி அப்படின்றது வந்து ஒரு அவுட்புட்டாக வரும் அப்படின்லாம். இதோட டயக்ராம்ஸ் அண்ட் அதோட டயக்ராம்ஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அதோட டயக்ராம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏபி ஏ பிளஸ் பி. ஓகே, ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட், ஏ பிளஸ் பி அப்படின்றது வந்து ஒரு அவுட்புட் அப்படின்றத சொல்லலாம். இங்கே ஏபியில் ஆஸ் யூசுவல் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்னது 0 0 0 1 1 0 1 1. ஓகே, இப்போ 0 கூட 0 கூட்டினா 0, 0 பிளஸ் 1 கூட்டினா 1. ஓகே, ஒரு 1 கூட 1 பிளஸ் பண்ணோம் அப்படின்னாலும் 1. இப் எனி ஆஃப் த இன்புட் ஆர் ட்ரூ தென் த அவுட்புட் இஸ் ட்ரூ. கொடுக்கக்கூடிய ரெண்டு இன்புட்ல ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய அவுட்புட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கேட். ஆர் கேட் அப்படின்றது வந்து அடிஷன், அண்டு கேட் அப்படின்றது வந்து மல்டிபிகேஷன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட் கேட். நாட் கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அவுட்புட் ஆஃப் எ நாட் கேட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த இன்புட் வேல்யூ. ஓகே, நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூவோட ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கேட் அப்படின்னு சொல்லலாம். ஏ அண்ட் ஏ பார் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ரெண்டு வேல்யூஸ் தான், ஒன்று 0, அனதர் ஒன் இஸ் ஏ 1. ஓகே, அதோட ஆப்போசிட் ஏ பார் அப்படின்றது, ஏ அப்படின்றது வந்து இன்புட், ஏ பார் அப்படின்றது வந்து அவுட்புட். 0 அப்படின்றது ஆப்போசிட்டா 1ன்னு மாறி இருக்கு, 1 அப்படின்றது ஆப்போசிட்டா 0 அப்படின்றது மாறி இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கேட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் NAND கேட். NAND கேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆப்போசிட் ஆஃப் த அண்டு கேட் when any of the input or fall the output is true. ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய NAND கேட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து அண்டு கேட்டை சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அண்டு கேட்டுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து என்ன பண்ணிடுறோம், மாத்திக்கிறோம். ஏபி ஏ டாட் பி ஹோல் பார் அப்படின்றது முதல்ல ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூஸ் 0 0 0 1 1 0 1 1.
நெக்ஸ்ட் ஏ டாட் பி அப்படின்ற வேல்யூஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏ டாட் பியோட வேல்யூஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 1 ரெண்டுமே 1 1ன்னு இருந்தால் மட்டும்தான் 1, ஏன்னா அது மல்டிபிகேஷன், மற்ற எல்லாமே ஜீரோஸ் அப்படின்னு இருக்கும். அதோட ஆப்போசிட் வந்து ஏ டாட் பி ஹோல் பார் அப்படின்னும் போது 0 இருந்த எல்லா வேல்யூஸும் 1 1 மாறி இருக்கு, 0 அப்படி 1ன்றது வந்து 0வா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் நார் கேட். நார் கேட் as usual என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் த ஆப்போசிட் ஆஃப் த ஆர் கேட். ஆர் கேட் என்ன வேல்யூஸ் வருதோ அதோட ஆப்போசிட் வேல்யூஸ் என்னவோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் கேட்டு. இதுக்கான ஏபி ஓகே as usual இன்புட் வந்து 0 0 0 1 1 0 1 1 அப்படி தான். ஏ ப்ளஸ் பி அப்படின்னும் போது ப்ளஸ் பண்ணுறோம். 0 0 அப்படின்றது எல்லாமே என்னது ப்ளஸ் பண்ணோம். 1 1 அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்து 1 அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூஸ் வந்து 1 அப்படின்றது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஏ பிளஸ் பி ஹோல் பார் அப்படின்னும் போது 1 1 வேல்யூஸ் இருந்தது எல்லாமே ஜீரோஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்ஆர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இன் டூ இன்புட் த கேட் இஸ் ஒன்லி ட்ரூ வென் த இன்புட் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, கொடுக்கக்கூடிய ரெண்டு இன்புட்டில் வந்து இதோட அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கொடுக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸுமே ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து ட்ரூ அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமை பாருங்க. 0 0 0 1 1 0 1 1 0 0ன்ற இடத்துல எல்லாமே 0 வந்திருக்கு, 1 1ன்ற இடத்துல எல்லாமே 0 வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்டும் சேமாக இருந்தால் அதோட வேல்யூஸ் வந்து 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டாக இருந்தால் அதோட வேல்யூஸ் வந்து ட்ரூ அப்படின்றது வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்றது வந்து இது வந்து சிம்பிளான விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டாட் 0 பிளஸ் 0 டாட் எக்ஸ் 0 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ். ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, நாட்டு அண்டு ஆறு. ஓகே, இந்த சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 0 டாட் 0 0 பிளஸ் 1 ஓகே, அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ட்ரூத் டேபிளில், அது மென்ஷன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைனிங் கேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்பைனிங் கேட்ஸில் வந்து எல்லா கேட்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அண்டு ஆறு நேண்டு நாரு எக்ஸ்என்ஆர். ஓகே, இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கும். as usual சேமாக இருக்கிறதுக்கு பதில் டிஃபர் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இதோட சம்மரி. ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் லாஜிக்கல் கேட்ஸ். லாஜிக்கல் கேட்ஸ்னா என்னென்ன பார்த்தோம், கம்பைனிங் கேட்ஸ்னு பார்த்தோம், பூலியன் லாஜிக்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரூத் டேபிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.